இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தம் என்னவா இருக்கிறது, என்ன செய்கிறது மனு வர்க்கத்துக்கு? மனு வர்க்கத்தின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறது. அதோடு கூட மனு வர்க்கத்தோடு இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு புதிய ஒப்பந்தமாக இருக்கிறது. புது ஒப்பந்தம் அல்லது புது உடன்படிக்கை அல்லது புது அக்ரிமெண்டாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மனு வர்க்கத்துக்கும் கடவுளுக்கும் என்ன ஒரு ரிலேஷன், என்ன உறவு இருக்குது சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. தேவன் மனு வர்க்கத்தோட ஒரு உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார் அல்லவா? இந்த உடன்படிக்கை குறித்தெல்லாம் படிப்பதற்கு முன்பதாக முதலாவது இந்த இயேசுவின் சிலுவையின் மரணத்தை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். மரணம் அவர் சிலுவையில மரித்த மரணத்தை பற்றி யோசிக்கும் போது வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 175 முறை சிலுவையின் மரணத்தை பற்றி எழுதப்பட்டுள்ளது. He came to this world to die. இந்த உலகத்தில் அவர் நமக்காக மரித்தார். He came to volunteer to die for the sins of the world. இந்த உலகத்தில் இயேசுவின் மரணத்துக்கும் வேற யாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது. வேற யாருடைய பிரஷராலும் இயேசு வரவில்லை, வேற யாருடைய ஜபத்தினாலும் இயேசு உலகத்துக்கு வரவில்லை. அதனால புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அல்டிமேட்டா ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஜபத்துக்கு ரொம்ப அல்டிமேட்டா போய் இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும் என்ற அளவுக்கு அவங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அது அவங்களுக்கு சரியா பட்டிருக்கலாம், என்ன நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் இயேசு மரிப்பதற்காக யார் ஒருவரும் ஜெபித்து அவர் என்ன செய்யவில்லை, வரவழைக்கவில்லை. யாருடைய ஜபத்தினாலும் அவர் வரவில்லை, யாருடைய உபவாசத்தினாலும் இயேசு வரவில்லை. பட் இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு உலகத்தின் மனுவர்க்கத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். பட் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அது வாலண்டியர் நடந்ததை தவிர யாருடைய கம்பலாலும் அது என்ன செய்யவில்லை, நடைபெறவில்லை. இதெல்லாம் சிலுவையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதிகள். யாருடைய ஜபத்தாலும் வரவில்லை, யாருடைய உபவாசத்தினாலையும் வரவில்லை. அப்படி என்றால் தேவன் சில காரியங்களை வாலண்டரியாக செய்கிறார். அவர் வாலண்டரியாக செய்யப்பட்ட மிக முக்கியமான காரியம் சிலுவையிலே அவருடைய மரணம், அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள். இது எல்லாம் இயேசுவாகவே வாலண்டரியாக அவர் செய்தார். He was not cut human hands. அந்த சிலுவையிலே he is God and he wanted to die for sinful men because he is love. அவர் ஏன் வாலண்டியா வந்தாரு, ஏன் வாலண்டியா செத்தாரு, ஏன் வாலண்டியா ரத்தம் சிந்தினாரு, ஏன் இவ்வளவு பாடுகள் பட்டாரு, ஏன் இவ்வளவு அவமானங்கள் படுத்தப்பட்டாரு? இதுக்கு மிக முக்கியமான பதில் என்னவென்றால், அவர் உலகத்தில் இவ்வளவாய் எல்லாம் அன்பு கூர்ந்தார். அந்த லவ், அந்த அன்பு அவரை மரிக்கிற நிலை வரைக்கும் கொண்டு சென்றது. அப்படி என்றால் இந்த சிலுவையில நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், தேவன் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார், தேவன் எவ்வளவாய் உலகத்தில் அன்பை காண்பிக்கிறார், அவரோட அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு மேலானது, எவ்வளவு முக்கியமானது. இந்த உலகத்தில் நீங்கள் யாருடைய அன்பை விளங்கிக் கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, பட் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ள தவறி விடுவீர்களே என்று சொன்னால் உங்கள் வாழ்விலே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நஷ்டம் அது ஒண்ணுதான்.